RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு மொத்தமாக 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் வெளிநாட்டில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு மொத்தமாக 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விரிவான விவரம் என்ன? வணக்கம். மின்சார வாகன உற்பத்திக்காக ஹிந்துஜா குழுமம் ரூபாய் 5,000 கோடி முதலீடு மற்றும் அஜால்சா நிறுவனம் சார்பில் சென்னையில் உள்ள அதன் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் மையத்தை தற்போது துவக்க இருக்கிறது. அதன் அடிப்படையிலே 176 கோடி முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி விகிதம் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி என அந்த 2 நாட்கள் பயணத்தின் போது 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் தற்போது ஈர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையில் இத்தகைய ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கிறது. மேலும் TN ரைசிங் ஐரோப்பிய முதலீடு சந்திப்பின் போது இந்துஜா குழுமம் தமிழ்நாடு அரசுடன் மின்சார வாகனம், பேட்டரி, தொழில்நுட்பம் மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திட புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 1000 பேருக்கு மேல வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அஸ்திரகா என்ற அந்த நிறுவனத்தின் சார்பில் 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் 3வது தொழில் முதலீட்டை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் 2 நிறுவனங்கள் இருக்கும் நிலையில் தற்போது 3வதாக கூடுதலாக அந்த நிறுவனம் தன்னுடைய முதலீட்டை தமிழ்நாட்டில் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் அதன் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் மையத்தை GIDC என்று அழைக்கப்படும் 176 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தொழில் முதல்களை ஈர்ப்பதற்கான தமிழ்நாடு முதலமைச்சருடைய இத்தகைய பயணமானது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை சுமார் 13,016 கோடி ரூபாயாக முதலீடு உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் 17,813 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்துஜா குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிறுவிட அதன் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகள் மேற்கொள்ள இந்த குழுவும் திட்டமிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே நிலையான இயக்கம் மற்றும் பேட்டரி தொழில்நுட்பத்துக்கான உலகளாவிய தலைநகராக தமிழ்நாடு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மின்சார தயாரிப்பில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த பேட்டரி தயாரிப்பிலும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கும் என்று இத்தகைய ஒப்பந்தம் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது பல்வேறு சுற்றுப்பயணங்களை சுற்று தற்போது 4 கட்ட பயணமாக தற்போது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் நாடுகளில் சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் GCC உற்பத்தி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் 1,493 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 820 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கிலாந்து பயணத்திற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையில் 15,320 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் மொத்தமாக 7,020 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. இவை விண்வெளி விரிவாக்க தொழில்நுட்பம் மற்றும் ரயில்வே, ஆட்டோமேட்டிக் மற்றும் மின்னணுவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் இன்றும் கூட பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களை சந்திக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்களுடன் அந்த தொடர்ச்சியான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி. RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.